இன்னொன்னு இவர்கள் ஐயோ யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்ற அதே ஆட்கள் இன்னொரு பக்கம் என்ன புலம்புறாங்க, என்னங்க இது இந்த ஆளு குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்குறான், இந்த ஆளு இந்த கட்சியில் இருக்கிறவங்க வேஸ்ட்டு, இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு? இவர் ஆட்சியை கொடுப்பான்னு அவங்க நம்புவாங்களா? அதனால பெரும்பாலும் அந்த நம்பிக்கை இல்லை என்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் வரும். அலையும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதே 4,84,00,000ன்ற இடத்துல 5,10,00,000 அப்படி பதிவாயிருந்ததுன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசவே மாட்டேங்க. விஜய் அலை ஃபேக்ட் வந்துடுச்சிங்க, விஜய்க்கு தான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு, பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க, ஆட்சியை பிடிச்சிடுவாருங்க நான் சொல்லுவேன். காலையிலேருந்து ஏறின அந்த இதை பார்க்கும்போது மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நம்ம ஒருவேளை தப்பாக கணிச்சிட்டோமோ, 95% வரைக்கும் போயிடுமோ. அப்போ அந்த 8% இருக்குல்ல, 85லேருந்து 93, 94 வச்சுக்கோங்க, அந்த 8%ம் விஜய்க்கு விடுற ஓட்டு தான். ஏன்னா ஆர்வத்தோட புதுசாக வந்து வாக்களிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் வரட்டும்னு இவ்வளோ நாளாக பிடிக்காம தான் இப்போ ஓட்டு போடுறான். அப்போ மாற்றம் வரணும்னு நினைக்கிறான். அந்த மாற்றம் விஜய்க்கு தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இடங்களில் 91, 92 இருக்குதுல்ல, அங்கெல்லாம் ஏதாவது மாற்றம் வரணும்னு நினச்சி ஓட்டுகள் இருக்கும். சில இடங்கள்ல வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்துடலாண்டா ஒரு கை, அந்த மாதிரி கரூர்லாம் அதான் இருந்திருக்கும் பெரும்பாலும் அந்த வாக்குகள். அதனால இது அலை இதெல்லாம் கிடையாது. 4ஆம் தேதி அதுக்குரிய விடை கிடைக்கும்.